ஹலோ எவ்ரிவன். இப்போ நாங்கள் கருவாட்டு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து குழம்பு கருவாடு. இதை வந்து சுடு தண்ணியில் நல்லா நாங்கள் ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ரெடியாக. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். நாங்கள் இந்த கடாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால நம்ம இப்போது வெங்காயம் போட்டுட்டோம். கட் பண்ணின வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கணும்னா நம்ம சால்ட் லைட்டாக தூவி விட்டுக்கணும். சால்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கணும்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால ஒரு கோல்டன் கலருக்கு மாறுற வரைக்கும் வதக்கணும். ஒரு நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறட்டும். கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. சவுத் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு. ஸோ நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குயிக்காகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை சமைச்சதில்லை, சாப்பிட்டதில்லைன்னா நாங்கள் செய்கிற இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் குக் பண்ணி பாருங்கள். இதில் முருங்கைக்காய் கூட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் முருங்கைக்காவும் போடலாம். கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போது இருக்க சீசனில் எங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால நாங்கள் அது போடலை. பட் எங்களுக்கு முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளை போடலாம். ஸோ எங்கக்கிட்ட கத்திரிக்காய், நூக்கல், உருளைக்கிழங்கு கிடச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தோமா, அதை வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கடாயில் போடுறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கணும், கத்திரிக்காயில் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். எப்படியும் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதங்கட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த புளியை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சா நல்லா புளி கரைச்சிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 2 தக்காளியும் நம்ம புழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ மஞ்சள் தூள் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டாச்சு பாருங்கள். ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். எங்கள் வீட்டில் நாங்களே அரைச்ச மிளகாய்த்தூள். கடையில் விற்கிற பேக்கெட்லாம் கிடையாது, கடை மிளகாய்த்தூள் கிடையாது, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டோம். ஸோ கல் உப்பு வந்து போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுனால இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருவாடு வந்து போட போகிறோம். ஸோ குழம்புல போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 minutes. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புளியை நல்லா கரைக்கிறோம். புளியை கரைச்சி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும், புளி தண்ணியை. ஸோ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கிளறி கருவாடெல்லாம் குழம்புக்குள்ளே தண்ணி விட்டுடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு இப்போது சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புளியெல்லாம் 1க்கு 2 வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். திப்பி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த புளி தண்ணியை நம்ம குழம்புல சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ புளி தண்ணியே இப்போ நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குழம்புல ஆட் பண்ணுறோம். ஸோ திப்பி இல்லாமல் நீங்கள் குழம்புல சேருங்க. ஸோ புளி தண்ணியே இப்போ குழம்புல நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 minutes விட்டுட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வரும். இப்போ சூப்பராக சூடான சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடும். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நசுக்கி போடணும். ஸோ அதோட கருவாட்டு குழம்பு ரெசிபி தயாராகிடும். பூண்டு லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்குறோம், பட் ரொம்ப மணமாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு சேர்த்தா தான் வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டை நசுக்கிறதுக்காகவே ஒரு கல் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த கல்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, எப்படி நசுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இப்படி நசுக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அப்படியே லைட்டாக அந்த தோலெல்லாம் எடுத்துருவோம். தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்படியே 1-2 தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே நசுக்கிட்டு அப்படியே போடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபைனல் டச் மாதிரி.
ஸோ இது போட்டாச்சுன்னா எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சு. கருவாட்டு குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. இப்போ இது கொதிக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து சுண்டி வரும். நம்மளுக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னும் கூட டெக்கரேஷனுக்கு ஃபைனலாக இன்னும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியில் நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் நல்லா தூவி விட்டுக்கலாம். இது டெக்கரேஷனுக்காக மட்டும் இல்லை, இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்பு ரொம்ப மனமாக சூப்பராக சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.